தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு எய்மோடு இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க எய்முக்கு தகுந்தபடி இல்லாமல் மற்ற வேலைகள் ஏதோ ஒன்று செய்து மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்களோன்னு எதிர்பார்த்து மற்றவங்களுக்காக வாழுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஒரு எய்மு, நீங்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், நான் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும், நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு பெரிய அளவில் அத்லட்டார் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு ஆம்பிஷனுங்கிறது பிறக்கிற அனைத்து உயிரினங்கள் நம்ம மனித இனத்துக்கு இருக்குது. ஓகே, உடனே வந்து பூமர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரியாலிட்டி அண்டு எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது ஒரு 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 பிளேயர் இருக்கார். இப்போ சௌரவ் கங்குலின்னா எல்லாரும் சொல்லுவீங்க அவர் ராஜ பரம்பரை, அதனால் வந்து அவர் வந்து கிரிக்கெட்டுக்கு ஈஸியாக போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எதுக்கு நான் சௌரவ் கங்குலியை ஃபஸ்ட்டு அங்கே சொன்னேன் அப்படின்னா, இப்போ எம்எஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையானவர். அவர் வந்து அந்த டிக்கெட் கலெக்டராக வந்து அப்படி படிப்படியாக வந்து தான் வந்து அவர் வந்து கிரிக்கெட் விளாண்டு பெரிய ஆளானார். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அவன் அவங்க அப்பா நல்லா பணம் சம்பாதிச்சு வச்சுருக்கான், அதனால் அவன் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக வரான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் ஆனால் அவங்க அப்பா அந்த லெவலுக்கு வர்றதுக்கு என்ன கஷ்டப்பட்டுருப்பார், அதை நீங்கள் யோசிக்கணும். அப்போ நீங்கள் மற்றவங்கள ஒரு இதாக சொல்லுவீங்க, அவனுக்கு என்னப்பா அவனுக்கு கடன் இல்லை, அதனால் வந்து ஈஸியாக வந்து அவன் செட்டில் ஆகிட்டான், அதை ஈஸியாக அதை க்ரோ பண்ண அவனுக்கு ஈஸியாக ஒரு வழி இருக்குது. நமக்கு அப்பா கடன் வாங்கிட்டார், அம்மா சரியில்லை, அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிற மாரி ஒரு நெகட்டிவ் தாட்டை நம்மளாவே யோசிக்கக்கூடாது. அதுலேருந்து நம்ம பாசிட்டிவாக எப்படி வந்து அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. இப்போ மற்றவங்க இவன் ஒரு வருஷம் வீட்டிலே இருக்கான், அதனால் வந்து அவன் வேலைக்கு போகல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்காகவே பிடிக்காத வேலைக்கு போவாங்க. அவன் ஆம்பிஷன் வந்து சிவிலாக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், குக்கிங்கில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்காக அவன் ஒரு சும்மா வேலைக்காவது போகணுன்னு நிறைய இளைஞர்கள், பொதுமக்கள் இப்போ வந்து போயிட்டு இருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு என்ன வரும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் கடைசி வரைக்கும் அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான பலனை கண்டிப்பாக மேலேருந்து ஒருத்தர் வந்து கொடுப்பார். ஓகே, வித் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் சொல்லலாம். சச்சின் டெண்டுல்கருக்கு அவருக்கு படிப்பு வரல. ஓகே, 10வது ஃபெயிலு, ஸ்ட்ரெயிட்டாகவே கிரிக்கெட் விளாட போனார், பெரிய லைட்டர். அப்போது உங்களுக்கு எது வருதோ அதை மட்டும்தான் பண்ணணும், வராத விட்டுறணும். அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா வந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் ரொம்ப கம்பேர் பண்ண, அப்பா எனக்கு இதுதான் வருது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இதுதான், இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ரோ ஆகி வருவேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடணும். மற்றவங்களுக்காக என்றைக்கும் வாழறத கண்டிப்பாக நிப்பாட்டிக்கணும். ஓகே, இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிற வர்றது புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாதவங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு 4-5 வரியில் சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு முறை மட்டுமே. அந்த வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு என்ன செஞ்சால் எனக்கு வந்து இந்த மாதிரி எய்ம் இருக்குது, இந்த மாதிரி நான் ஆம்பிஷன் ஆகணும், இந்த மாதிரி வந்து நான் பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வரும், அதனால் வந்து இந்த கோழி பண்ணை வைக்கிறது ரொம்ப மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்களா, ஆட்டு பண்ணை வச்சா மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்களா, இந்த மாதிரி படிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் உங்களுக்கு அதில் ஃபுல் டீட்டெயில் தெரியணும். இப்போது ஒரு காங்கிரீட்டே போடுறாங்க, காங்கிரீட் கூட வேண்டாம், உங்களுக்கு ஒரு கோழி வளர்க்குறாங்க அப்படின்னா அதில் எத்தனை கோழி வந்து ஒரு 10 கோழி வாங்குறீங்கன்னா 10 கோழி எத்தனை கோழியாக மாறும், அதோடைய ஃபுல்லாக க்ரோத்து தெரியணும். காங்கிரீட்னால் ஒரு 20,000 பேசியிருக்காங்க அப்படின்னா அதில் நீங்கள் 15,000 16,000த்துக்குள்ளே முடித்து எத்தனை ஆளை கொண்டு வரலாம், எத்தனை பேர் காங்கிரீட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி 4,000 நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி இருக்கும். முதலில் அந்த ஆம்பிஷனை நீங்கள் நோக்கி செல்லும் பொழுது அதில் படிப்படியாக 100% வந்து அதை நீங்கள் கற்றுக்கிட்ட அப்புறம்தான் வந்து நீங்கள் வந்து அதை ஈடுபடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னது மற்றவங்களுக்காக வாழக்கூடாதுன்னு சொன்னேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் நீங்கள் அதில் போய் ஆல்ரெடி நீங்களே கொஞ்சம் வந்து ஒரு புவர் பொசிஷன்ஸில் இருக்கலாம், அதுக்காக நான் அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஏர்னிங்ஸை கொண்டு போடக்கூடாது. ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், பொறுமையாக இருந்துக்கணும், அறிவை வந்து வளர்த்துக்கணும், டெக்னாலஜியாக வந்து இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். ஓகேவா? இப்போது செங்குகள் எடுக்கிறாங்க, ஓகேவா, செங்குகள் கீழேருந்து ஒரு 3ஆம் மாடிக்கு தூக்குறாங்க அப்படின்னா இதே நாம் ஒரு டெக்னாலஜியாக நம்ம ஒரு கூகுள்லேயோ அல்லது குரோம்லேயோ ஒரு சர்ச் பண்ணி வேறு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா, இப்போ காங்கிரீட்டுக்கே வண்டி வந்துச்சு, செங்கலுக்கு மிஷின் இருக்குது, தூக்கிட்டு போயிடும். அப்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா காங்கிரீட்டு வண்டி வந்துன்னா உங்களுக்கு லேபர்ஸ் எல்லாமே வந்து சேவிங்ஸ் கிடைக்கும். அப்போது ஒன்று பெட்டராக வரும். அதனால் வந்து டெக்னாலஜியாக இருக்கிறது இந்த
2K கிட்ஸ் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸு. நிறைய சொல்லலாம். நீங்கள் உங்களோட டைம் போகிறதே தெரியல, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போகிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது, உங்களுக்குன்னு ஒரு ஒரு எய்மில் நீங்கள் ரொம்ப குரோவாக பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன், எனக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் நல்லா தெரியும், பெரிய அளவில் நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய புக்ஸ் வாங்கி படிப்பீங்க. ஓகேவா? இதே நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத வேலையை போய் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அதில் நீங்கள் எதுவுமே க்ரோ ஆகிறதுக்கு நீங்கள் மொபைல் நோண்டவும் மாட்டீங்க, ஒன்லி இன்ஸ்டாகிராம் மட்டும்தான். அப்போது இளமையிலே உங்களுடைய ஏஜ், இந்த காலம், இப்போ ஒரு செகண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு அந்த ஒரு 25க்குள்ளே உங்களால் எவ்வளோ அளவுக்கு க்ரோ ஆக முடியுமோ க்ரோ ஆகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஆளாகலாம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்றைக்குமே உங்களுடைய தாட்டை ஒரு இதாக வச்சுக்கணும். எனக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி மனசை தளர விடக்கூடாது. மற்றவங்களுக்காக என்றைக்கும் வாழக்கூடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெக்னாலஜியாக இருக்கணும், பொறுமையோ வேகத்தை விட விவேகமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன்.